ஹலோ சார், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க சார், நான் அனுப்பிச்சிடுறேன் சார். சார் அந்த 2 நாளில் கொடுத்துறேன் சார். உங்களுக்கு பத்திரிகையோட எவ்வளோ பணம் கொடுத்தோமோ அந்த 2 நாளில் கொடுத்துறேன் சார். தேவையில்லாமல் வீட்டில் வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தாதீங்க சார், ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். கண்டிப்பாக நான் கொடுத்துறேன் சார். 2 நாள் நான் என் தலையாடமான வச்சாச்சும் உங்களுக்கு கொடுத்துறேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். சரிங்க சார், சரி, ஓகே சார். சார் நான் இப்போ தான் சார் மீட் பண்ணுறேன் சார். நீங்கள் கவலையே படாதீங்க, அவர் எப்படியாச்சும் நம்ம கன்வின்ஸ் பண்ணிடுவோம். இந்த கான்ட்ராக்டில் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். ஆமாம், நம்ம இவ்வளோ பேர் சார் பார்த்துருக்கோம். சார் இந்த புதுசாக வந்திருக்க கான்ட்ராக்ட் ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சேஃப்டி பர்மிட்ஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ அந்த பிளான்ட்டுக்கு வந்திருக்க அந்த கான்ட்ராக்டர் தானே நீங்கள்? இப்போ தான் நான் பிளான்ட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு சேஃப்டி கூட ஃபாலோ பண்ணல. ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறீங்க, அப்ரூவ் பண்ணணுன்ட்டு. என்ன சேஃப்டி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அங்கே? வெறும் பேப்பரில் மட்டும் சேஃப்டி இருந்தால் பார்த்தா பிளான்ட்லேயும் வேணும் இல்லை? ஒரு வேலையும் பண்ணாமல் சேஃப்டி பர்மிட் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சைன் வந்தால் எப்படி சைன் போட முடியும்? இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. ஒழுங்காக நீங்கள் சேஃப்டி கரெக்ஷன் பண்ணி கொடுத்து வாங்க. என்னங்க உங்கள் ஃபைல்? சார் இந்த ஒரு தாட்டி பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை, எவ்வளோ தடவை பார்த்து பண்ணிக்கலாம். என்னது இது? என்னது இதுன்னு கேட்குறேன் சார். இது அட்வான்ஸ் தான். இல்லை, என்னை பார்த்தா காசுக்கு விலை போகிற மாதிரி தெரியுதா? இல்லை, இந்த மாதிரி பழக்கெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க ஜி. இதை எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு. சார் இது என்னோட நம்பரு. மனசு மாறினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சொல்லுங்கள் சார். அந்த அப்பவே சொன்னேன் ஒத்துப்பாங்க. இவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். சும்மா அசால்ட்டாக முடிக்கலாம் சார். சரி தான் வாங்கிக்கோ. இது முன்னாடியே ஓகே சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். அதை விட்டு தேவையில்லாமல் என்னையும் திட்டி என்னையும் அசிங்கப்படுத்தி ஏன் சார்? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை வாங்குறதுக்கு இன்னொருத்தர் வருவார். அவர் வந்த பிறகு நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, அவர் வாங்கிப்பார். இங்கே வந்து என்ன வேலை பார்க்குறேன்?
ஜெயிலில் போட்டோம்னா அப்போ தான் சரி ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து ஸ்பெயின் பண்ணுவீங்க. நான் எதுவும் பண்ணல சார். எல்லாமே பாஸ் சொல்லி தான் சார் நான் பண்ணேன். யார் பாஸ் பேர் யார்? ராகுல் இதுக்கு பாஸ் யார்? சார் இவங்க இன்னைக்கு தான் சார் வந்தாங்க. இவங்க பாஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பாஸ் நம்பர் சொல்லுங்க, பேசுறேன். நம்பர் சொல்லுங்க. எம்என் செக் பண்ணி சார். உங்ககிட்ட கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு நான் பண்ற கஷ்டம் பத்தாதுன்ட்டு இப்போ நீ வேற இந்த லஞ்சம் கொடுக்குற வேலை வேற வச்சிருக்கியா? ஹலோ